வானத்துல விளைஞ்ச புத மானத்துல முளைச்ச சுத ஞானத்துல உதிச்சமவ உயிர் துடிப்பு ஓஞ்சதம்மா வைகரையா பிறந்தமவ வலக்கையில வளர்ந்தமவ கண்ணு பட்டு போனாயோ உண்ணாகி புலம்புகிற மடி வளர்ந்த மணி விளக்கே மரணத்தை ஏற்றதேனோ கடுமரத்தில் உயிர்தான் கதை முடிஞ்சு போனதேனோ உயிரற்று கிடக்கிறியே பொழுது விட்ட நிலம் போல ஒரு குலஞ்சி தொங்கியதோ உடலும் சிலுவையில தீட்டி வச்ச ஓவியத்தை தீவிழுந்து அழிஞ்சதம்மா தாயிருக்க பிள்ளை உயிர் தரைக்குள்ள போனதம்மா ஊனோ சுரு என்ன உமியா உதுருதுமா மவன பறி கொடுத்து மனசெல்லாம் பதறுதம்மா பூவாளும் பாட வந்த கோவிழி போனாயோ செந்தூரவான் நிலவே சேற்றுக்குள் புதைந்தாயோ மணமா மணக்குறைய மடி சுமந்த உயிர் வெளுக்கே போனமா இறக்கி இங்க போட்டுட்டாக தூக்கி வந்து யூத குல ஆதிமவ எதிர்பார்த்த சோதிமவ உயிர் வரும் வேணுமுன்னு உதிரத்தால் உச்சரிப்ப கருவறையே கலங்குதம்மா கல்லறையே குலுங்குதம்மா கோடி பேர் அழுதாலும் ஏன் தாய் சோகம் தீர்ந்திடுமா கோடி பேர் அழுதாலும் ஏன் தாய் சோகம் தீர்ந்திடுமா கோடி பேர் அழுதாலும் ஏன் தாய் சோகம் தீர்ந்திடுமா. 13ஆம் நிலை. இயேசுவை தன் தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீது ரட்சித்தீர். சாய்த்து ஆவியை துறந்தீரே அன்னையின் மடியினிலே அமைதியில் இளைப்பாறவோ இறைவா இது என் பாவமே இறைவா என்னை மன்னியும் கண்ணீர் வடிக்கின்றேன் கண்ணீர் வடிக்கின்றேன். பாவ மாசற்ற தன் மகனை இந்த உலகம் கொன்றதை குறித்து அவள் கோபம் கொள்ளவில்லை. இவ்வளவு கொடிய மரணத்தின் மூலம்தான் மானிடத்தை மீட்க நீ திருவுளம் கொண்டீரோ என்று வேதனையில் அழுகிறார். அவள் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். அதை நமது புனித வாழ்வால் அவளுக்கு ஆறுதல் தருவதே நியாயமாகும். நம் பாவங்கள் தான் அவளது மகனை கொன்றாலும் நம்மீது சிறிதும் அவருக்கு வருத்தம் இல்லை. மாறாக
தன் மகனின் மரணத்தால் நாம் பெற்றுக்கொண்ட அன்பு வாழ்வை போற்றி காத்திட வேண்டும் என்றுதான் அவளது கண்ணீர் நமக்கு விடுக்கும் அழைப்பு. இன்றும் எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரோடு வாழ்கின்றனர். பல பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இருந்தும் இல்லாதவர்களாக உள்ளனர். அந்த தாய்மார்களின் கண்ணீருக்காகவும் சேர்த்துத்தான் அன்னை மரி வேதனைப்படுகிறார். இருண்ட உலகில் வாழும் பிள்ளைகளே, உலக இன்பத்தை விட்டு வெளியே வந்து உண்மையான மகிழ்ச்சியை பெறுங்கள். என் மகனின் மரணம் உங்களுக்கு புதிய சிந்தனையை தர வேண்டும் என்கிறார். அன்பு பெற்றோரின் காலங்களை போக்க மகனுக்கும் மகனும் உரிமையும் கடமையும் உண்டு என்பதை உணர்வோம். காலம் தாழ்த்த வேண்டாம். கிறிஸ்து நமக்காக இறந்துள்ளார். அவரது உயிர்ப்பில் புது வாழ்வை பெற்றோரும் பிள்ளைகள் பெறுவோம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இயேசுவின் ஒளியில் வழியில் அன்னை மரியின் பேசுதலில் வளர்ப்போம். அப்போதுதான் காலில்லா உலகை அமைக்கிறோம். சிந்திப்போம். உலகிற்கே உயிர் கொடுத்தவன் இன்று உயிரற்ற உடாய். நண்பர்களே, ஏகாத உதிரத்தை பாலாக்கியவளின் மடி கிடக்கிறேன். வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று வாழ்வதா வாழ்க்கை? லட்சியம் இல்லாத மனிதன் நடந்ததின் தினம். இலக்குகளோடு லட்சியத்தோடு வாழ்கின்ற போதுதான் வாழ்க்கையின் பக்கங்களுக்கு நாம் அர்த்தம் சேர்க்கிறோம். அப்போது மரணத்தாலும் அழிக்க முடியாதவர்களாவோம். ஜெபம். நிறைவாழ்வின் ஊற்றே இறைவா, கடமைக்காக பணி செய்தோம், பேருக்காக வாழ்க்கை நடத்தினோம் என்று வாழாமல் பொறுப்போடு மகிழ்வோடு நிறைவோடு வாழும் வரம் தருவாய். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் நித்திய சாந்தி அடைவார்களாக. ஆமென். 14ஆம் நிலை.